குழந்தைங்க 100% அட்டெண்டன்ஸ்ங்க. எனக்குலாம் ரொம்ப ஆச்சரியங்க. அதுங்களா எப்படி இருக்குதுங்க? மார்க் வாங்குறாங்க பாருங்க. ஆவரேஜா 480 இந்த ஸ்கூல்ல. நாங்கெல்லாம் 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்றதுக்கு பட்ட கஷ்டம் காட்டிட முடியுமா? என் வயசுல இருக்கிறவங்க எல்லாம் 10th ஸ்டாண்டர்ட் மார்க் லிஸ்ட நமக்கு என்னங்க டிஸ்ட்ராக்ஷன் இருந்தது நான் கேக்குறேன். 40களில் இருக்கக்கூடிய ஒரு தலைமுறைக்கு என்ன டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்தது மேடம்? மேக்ஸிமம் என்ன டிஸ்ட்ராக்ஷன்? புதன்கிழமை அன்னைக்கு ஒரு சித்திரஹார், வியாழக்கிழமை அன்னைக்கு தாய் நிலம் தந்த வரம் தாவரம் வயலும் வாழ்வும், அப்புறமா ஒரு ஒளி மொழியும், சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு இந்தி படம் பாடாவதியா இருக்கும், பார்க்கவே முடியாது. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரு தமிழ் படம், அதுவும் வீட்டுல டிவி இருக்காது, பக்கத்து வீட்டுல போய் 4 நாள் கொடுத்து பார்க்கணும். வாரமெல்லாம் கொடுக்கிற பாக்கெட் மணியை சேர்த்து அடிச்சாதான் 4 நாள் கிடைக்கும். இவ்வளவுதான் இருந்தது டிஸ்ட்ராக்ஷனே. எப்படா 5 மணி ஆகும்? அப்படி போய் உட்காந்து போல கலர் கலரா அந்த கோடு இருக்குமே, அந்த டிவிக்கு முன்னால உட்கார்ந்து இருந்தோம். நாம 250 தாண்டறதுக்கு அவ்வளவு பல்ட்டி அடிச்சோம் 10th ஸ்டாண்டர்ட். இன்னைக்கு இந்த பிள்ளைகள் அப்படி ரிமோட் அப்படி அழுத்தினா 350 சேனல் வருதுங்க. உங்க மொபைல நீங்க சும்மா பாத்ரூம்க்கு போங்களேன், அது எடுத்து நோண்டி நுங்க எடுத்துருது. அவ்வளவு டிஸ்ட்ராக்ஷன் அந்த குழந்தைகளுக்கு. அத்தனை டிஸ்ட்ராக்ஷன் இருந்தாலும் 450 480 500 அப்படி வாங்குது. நம்மளை விட நல்லா படிக்குதுங்க, நல்லா இருக்குதுங்க நம்ம குழந்தைகள். முதல்ல அதை நம்புவோம். அந்த குழந்தைகளை முதலில் நாம் நம்ப வேண்டும். எனக்கு இந்த பள்ளிக்கூடத்துல நான் ஒரு கேள்வி கேட்டேன், மேடம் கிட்ட கேட்டேன். இந்த பிரின்சிபல் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்காங்களா, அந்த அம்மா கிட்ட கேட்டேன். மொத்தம் எத்தனை பிள்ளைங்க? 950. எத்தனை பிள்ளைங்க பிரைஸ் வாங்கி இருக்குதுங்க? ஒரு 150. ஓ ஓகே. எத்தனை பிள்ளைங்க இந்த கல்ச்சுரல்ஸ்ல இருக்கிறாங்க? அந்த 150ல இருந்தே ஒரு 75 வந்துரும், மீதி ஒரு 100. அப்போ போட்டா 150 பிளஸ் ஒரு 100, 250 பிள்ளைகள் தான் பரிசு வாங்குகிறார்கள். அவர்கள் இந்த மேடையில் திறமைகளை வெளிப்படுத்துகிறார்கள். நான் பேச வந்தது அந்த 250 பிள்ளைகளுக்காக இல்ல. நான் உலகமெல்லாம் பயணம் செய்த அந்த குழந்தைகளை சந்திப்பது திறமைசாலிகளையும் புத்திசாலிகளுக்காகவும் இல்ல. இந்த மீதி இருக்குதுங்க பாருங்க, 600 700, அது நம்ம வீட்டுல தான் இருக்கும். பாத்திருக்கீங்களா? படிக்கவும் செய்யாது, பிரைஸும் வாங்க. அதுக்கு பேர் நம்ம புளி மூட்டைன்னு வச்சிருக்கோம். வீட்டுல சும்மா இருக்கும், வாய் பேசும், எதுவும் செய்யாது, சொல்ற பேச்சு கேட்காது. ஓ புத்திசாலி யார் தெரியுமா? இந்த பிள்ளைங்க இது வாங்கிச்சு பாருங்க, லைனா வந்து கொஞ்சமாவது இன்டிசிப்ளினா யாராவது இருந்தாங்களா? சூப்பரா டிசிப்ளின்டா இருக்கும், அது நல்ல மார்க் வாங்கும், சூப்பரா இருக்கும், அது புத்திசாலி. இப்ப டான்ஸ்லாம் ஆட போது பாருங்க, அதுங்க என்ன மாதிரி? சாந்தனு மாதிரி திறமைசாலி. அடியே வாங்காது, நிறைய பிரைஸ் வாங்கிட்டு வரும், ஓகேன்னு பாஸ் பண்ணிடும், பொழைச்சிக்கும், இது திறமைசாலி. இந்த மீதி 700 இருக்குதுங்கல்ல, அதுங்க யார் தெரியுமா? அதுங்களை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஒரு டீச்சரா சொல்றேன், நான் வந்து குழந்தைகளை சீக்கிரமா அசஸ் பண்ணிடுவேன். இது யாரு அப்படின்ட்டு, இது புத்திசாலியா திறமைசாலியா இல்ல தேர்ட் கேட்டகரியா? இந்த தேர்ட் கேட்டகரி யார் தெரியுமா? இந்த தேர்ட் கேட்டகரி தான் நம்ம சத்யச்செல்லப்பன் சார் மாதிரி, உங்க கரஸ்பாண்டன்ட் மாதிரி. யார் தெரியுமா அவரு? இந்த புத்திசாலிகளையும் திறமைசாலிகளையும் நிர்வகிக்கிற நிர்வாகி. அதுங்க தான் அந்த 700. நல்லா படிக்கிறவங்க நிறைய சம்பாதிக்கலாம், நல்ல திறமையானவங்க நிறைய சம்பாதிக்கலாம். கிருஷ்ணன் சொன்னா, அர்ஜுனா இறங்கு, நீ இறங்கி கதவு திறந்து விடுன்னா அர்ஜுன. அவன் சொன்னா, இங்க பாரு, மரியாதையா இறங்கு, போர் முடிஞ்சது, இறங்கு. வேண்டாம் வெறுப்பா, இறங்கி கதவை டேஷ் பண்ணி சாத்திட்டு நேரா டென்ட்டுக்குள்ள போறான். அவன் டென்ட்டுக்குள்ள போற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அப்படி அள்ளி குதிச்சான் கிருஷ்ணன். குதிச்சு வேகமா அந்த பக்கம் குதிச்சு அங்க நகர்றதுக்கும் அந்த தேர் பத்தி ஏறுறதுக்கும் சரியா இருந்தது. அப்போ சொன்னானா கிருஷ்ணன் சொன்னா, அர்ஜுனா பயப்படாதே, இந்த தேர் முழுக்க நெகட்டிவ் ஃபோர்ஸ் இருந்தது, எல்லா ஆயுதங்கள் இருந்தது, எல்லாம் கொலை செய்த ஆயுதங்கள் நிறைந்திருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸை என்னுடைய பாசிட்டிவ் ஃபோர்ஸால தான் நிறுத்தி வச்சிருந்தேன். நான் இறங்கி இருந்தால் உன்னுடைய நெகட்டிவ் திங்கிங்கால இது எரிந்து நீயும் எரிந்து சாம்பலாகி இருப்பாய், அதனால் தான் உன்னை இறங்க சொல்லி நான் இறங்கினேன் என்று கிருஷ்ணன் சொன்னான். பாசிட்டிவ் திங்கிங்கோட இருக்கிறதாங்க பலம். ஆற்றங்கரை ஓரத்திலே அசைந்து நிற்கும் நான் அல்லது காற்றடித்தால் சாய்வதில்லை, கனிந்த மனம் வீழ்வதில்லை. கனிந்த மனதோடு இருக்கக்கூடிய வல்லமையும் வாய்ப்பும் நம்மில் எத்தனை பேருக்கு கிடைக்கிறது? நம் குழந்தைகளை நாம் ஆயத்தமாக இருக்க சொல்ல வேண்டும். Be prepare yourself. Preparation இருக்க கூடாதுங்க. இன்றைக்கு தோல்வி அடைய வேண்டும் என்றால், ஜெயிக்க வேண்டும் என்றால் prepare பண்ணுங்க. யார் ஒருவர் திட்டமிட்டு வாழ்க்கையை சந்திக்கிறார்களோ அவர்கள் ஜெயிக்கிறார்கள்.